ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து வாங்கின சில கிச்சன் பொருட்களோட ரிவ்யூஸும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 12 வந்து கிடச்சிருந்துச்சு செட்டாக. நம்ம வந்து சைடிஷ்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஃப்ளவர் மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. 283க்கு வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 4-in-1 மல்டி டூல் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூனில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூனு, ஒரு நைஃபு, ஒரு கத்தி, ஒரு பாட்டில் ஓப்பனர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே இதுலேயே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பூன் தேவைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்க்கு தேவைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டில் ஓப்பனர் வேணும் அப்படின்னா பாட்டில் ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. இதை வந்து 183க்கு வந்து நம்ம வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன்றை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து 4மே வந்து கிடச்சிரும். உங்களுக்கு நான் இப்போ வந்து கீழே வந்து நான் க்ளோஸ்அப்லையுமே காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ஜார் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிட்டு தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைலைட்னே சொல்லலாம். இது செட் ஆஃப் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. லிட் பார்த்திங்க அப்படின்னா செராமிக்கில் வந்து ஏர் டைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து கிளாஸ் பாட்டில் வந்து வந்துருந்துச்சு. ஒரு 3 கலரில் கொடுத்துருந்தாங்க. 350 ml வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹை குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 100% வந்து ஃபுட் கிரேடாகவும் இருக்குது. அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிக்காகவுமே இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து லீக் ப்ரூஃப். இது நான் 510 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீக் ப்ரூஃபாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இதே மாதிரி நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கின ஒரு 6 ப்ராடக்ட்டுமே வச்சுருக்கேன். இதே மாதிரி ஜார்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்டை பார்க்கவுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ரோல் தான் வாங்கியிருந்தேன். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அண்ட் வந்து ஒரு க்ரே கலந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 900 ml. நம்ம நார்மலாகவே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம இந்த மாதிரியான கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் கேஸ்ட்ரால் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை நான் 392 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து ரிசீவ் ஆனது இந்த கலர் தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரால் தான் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்காண்டி தான் இதையுமே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சூப் பவுல் செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு பெரிய பவுல் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 6 சின்ன பவுல் அண்ட் வந்து ஒரு ஸ்பூனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 8 பீஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீம் கலர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து மெலமைனில் வந்து செஞ்சுருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. அதனால் எனக்கு பெருசாக பிடிக்கலை. மெலமைன் போட்டிருந்தாங்க. ஆனால் அது பார்க்க கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் காமிக்கிறேன். அது வந்து மெலமைன் தான். அது ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் 375 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஓவரால் பரவாயில்லாமல் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் நம்ம வந்து ஹாட்டாக வந்து எதுவுமே வந்து சர்வ் பண்ண முடியாது. கூலிங்காக இருக்கக்கூடிய ஏதாவது
ஐட்டம் வேணால் வச்சுக்கலாமே தவிர்த்து ஹாட்டான ஐட்டம் வந்து இதில் வந்து சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, மெலமைன் மாதிரி இல்லை. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் செட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த மெலமைன் பவுல் செட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 9 இன்ச் வந்து இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. பவுலோட லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்து ரோஸ் அண்ட் வந்து கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 200 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பவுல். இது வந்து 3மே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தான் இருந்துச்சு. இதில் வந்து 200 ml வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மெலமைன் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவோம், மஸ்ட் பைனே சொல்லலாம். இதில் வந்து நம்ம ரைஸு, சாம்பார், பொரியல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சர்வ் பண்ணலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கினா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லிட் பார்த்திங்கன்னா உடனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த லிட்டில் இருக்கக்கூடிய நாபு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, ஆனியன், பொட்டேட்டோ, கார்லிக் இந்த மாதிரி கூட வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் 559க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்து வரைக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 1 kg அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டீ, காஃபி, சுகர்லாம் போட்டு வைக்கக்கூடிய கண்டெய்னர் தான். இது வந்து செட் ஆஃப் 4 வந்து கொடுத்துருந்தாங்க. மெட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மெட்டல். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் நாபு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டீனா டீ, காஃபின்னா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 300 grams அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீயோ அல்லது வந்து சுகரோ வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நான் 331க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்குகிற ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்குகிறேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம டோர்லலாம் ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராஷ் கேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து நல்லாவே வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி 9 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு க்ரே கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம டபுள் சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட இப்போ கிச்சன் கீழெல்லாம் நம்ம சிங்க்கோட டோரில் கூட வந்து இதை வந்து நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற வந்து ஹூக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம வாலில் அட்டாச் பண்ணாலும் அதுக்குரிய ஹூக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. நம்ம கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு திரும்ப வந்து நம்ம வந்து டஸ்ட்பினில் போடுவோம். இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம காய்கறி வெட்டும் போதே அந்த காய்கறியை வந்து டேரெக்டாக இந்த டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் 494க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மீஷோலேருந்து ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா, பொதுவாகவே ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்குவீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிஓடி பண்ணி வாங்குவீங்களா? அப்படி பண்ணால் உங்களுக்கு ரெண்டுக்கும் வந்து எவ்வளோ டேஸில் வருது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். சில பேர்த்துக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக வரும், சில பேர்த்துக்கு வந்து சிஓடி பண்ணால் சீக்கிரமாக வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் சீக்கிரம் வரும், சிஓடினா 15 days வந்து ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 ப்ரையிங் பேன் வந்து வாங்கியிருந்தேன்.
இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் தான். இதில் வந்து கீழே வந்து எனாமல் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வர்ற அலுமினியம் பாத்திரத்துலலாம் அந்த கீழே கொடுத்துருக்க அந்த எனாமல் கோட்டிங்க்காக தான் வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 20 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப வந்து வெயிட்டாகவும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை, ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வந்து பிளாஸ்டிக் கலந்து வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து நம்மளுக்கே தெரியும் அலுமினியம் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம சிங்கிளாகவே வாங்கினா வந்து இதோட ரேட் வந்து 330 கிட்ட நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தேன். பட் இதை வந்து நான் வந்து ரெண்டுமே சேர்த்தே வந்து 423க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த காம்போ வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் 330க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக 2 ப்ராடக்ட் சேர்த்து ஒரு 420 ருபீஸ்க்கு வாங்குறது வந்து எனக்கு என்னமோ பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்குமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்துடலாம். இதுவுமே வந்து ஒரு காம்போ செட் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்மளுக்கு வந்து 7 ஐட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய காப்பர் பாட்டம் பவுலும் அதுக்கு வந்து லிட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து சாஸ்பேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பவுல் பார்த்திங்கன்னா 1500 ml, 1000 ml, 750 ml சொல்லிட்டு ஒரு 3 அளவில் கொடுத்துருந்தாங்க. சாஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா 1500 ml வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை வந்து நான் 546 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து நான் ஒருத்தனே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இது வந்து டிஷ்வாஷர்லையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேயுமே வந்து நம்ம வந்து ஃபுட் எல்லாமே வச்சு வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ரஸ்ட்டு ஃப்ரீயும் கூட. கீழே வந்து காப்பர் கோட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக கிச்சன்லாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சமான பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் கிச்சனையுமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மூடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ அம்மா யூஸ் பண்ணதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது நீங்கள் வந்து கிஃப்டிங் பர்பஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டை வந்து நம்ம அப்படியே வந்து கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ ரொம்ப பட்ஜெட்டான ப்ரைஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.